ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஸ்கடெக் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா சார் அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக வந்து கங்குவா திரைப்படத்தில் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் போய் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கங்குவா திரைப்படம் தான் நம்ம தமிழ் சினிமாவில் என்னடா என்ன 1000 கோடியில் வந்து தெலுங்கு படம் இருக்குது, கன்னடா திரைப்படம் இருக்குது, ஹிந்தி படம் இருக்குது, நம்ம தமிழ் திரைப்படம் எப்போ இருக்க போகுது அப்படின்ற கேள்விக்கெல்லாம் பதில் வந்து கங்குவா திரைப்படம் அடிக்கிட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நம்ம சூர்யா ஃபேன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் தெலுங்கு ஃபேன்ஸ் நம்மகிட்ட உரண்டு எடுத்தாலும் ட்விட்டரில், ஹிந்தி ஃபேன்ஸ் நம்மகிட்ட உரண்டு எடுத்தாலும் என்கிட்ட கங்குவா வருது, கங்குவா பார்த்துட்டு நீ பேசு 1000 கோடி அடிக்கும் அப்படின்ற மாதிரி சூர்யா ஃபேன்ஸார் எல்லா இடத்துலையும் உரண்டு எடுத்து வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் படம் இருக்குன்ற மாதிரியும் நம்ம ப்ரொடியூசர் வேறு சொல்லியிருக்காப்புல. கங்குவா திரைப்படம் நாங்கள் வந்து நல்லா சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ் எல்லாமே தரமாக பண்ணியிருக்கோம். சிவா சார் நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு டேரக்ஷனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சிவா சார் இப்படி சிவா சார் இந்த மாதிரிலாம் எடுப்பாரா, அட்டேங்கப்பா பிரம்மாண்டமா பின்னிட்டா இருப்பா, அண்ணாத்துக்கு அப்புறம் ஒரு மாஸ்டர் கிளாஸான ஒரு திரைப்படம் இந்த மாதிரி தான் நீங்கள் பேசுவீங்க கங்குவா திரைப்படம் வந்ததுக்கப்புறம்ன்ற மாதிரி இன்சைட் ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும் நம்ம ப்ரொடியூசருமே சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் பார்க்கும்போது உண்மையுமே 1000 கோடி அடிச்சிருமோ கங்குவா, அந்த மாதிரியான ஒரு யோசனையுமே வருது. ஓகே, இப்போ வந்து கங்குவா திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகும்போது நம்ம சூர்யா சாரோட பர்த்டே ஸ்பெஷலாக வர ஜூலை 23 நம்ம சூர்யா சாரோட பர்த்டே. அந்த அன்னைக்கு வந்து கங்குவா திரைப்படம் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபயர் சாங் வந்து ரிலீஸ் ஆக போகும். இந்த சாங் எப்படி வந்திருக்கு, நம்ம டிஎஸ்பியாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. ஃபயர் சாங் வந்து சூப்பராக வந்திருக்கு, ஃபயர் சாங் ஃபயர் மாதிரி வந்திருக்குன்ற மாதிரி சொன்னார். பின்னும் பட்டைய கலப்பும் உண்மையை சொல்கிறேன், பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பின்னி பெடல் அப்படி தான் நீங்கள் இந்த பாட்டை திருப்பி திருப்பி கேட்குற மாதிரியான ஒரு பைபிள் தான் இருக்கும். பேன் இண்டியா சாங்கான ஒர்த்தபிளான ஒரு பாட்டாக தான் ஃபயர் சாங் இருக்குன்ற மாதிரி நம்ம டிஎஸ்பி சொன்னார். என்னப்பா டிஎஸ்பி அப்படி சொல்லிட்டாரு, அதுக்கு வர ஐப் வந்து கிரியேட் இன்னும் அதிகமாகி போச்சு. எப்போ ஜூலை 23 வரும்ன்ற மாதிரியும் யோசனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஃபயர் சாங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். புஷ்பா 1 அந்த புஷ்பா சாங், ஐ மீன் டிஎஸ்பி போட்ட புஷ்பா சாங்கில் எல்லாமே, புஷ்பா 1ல் எல்லா பாட்டுமே ஹிட்டு. புஷ்பா 1ல் வர சாங்கு அந்த மாதிரியான ஒரு பாட்டு இருக்குன்னு நம்புகிறேன். புஷ்பா 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 ராஜ் புஷ்பா 2ஓட பாட்டு பாடுறேன்னு நினைக்கிறேன். புஷ்பா 1ல் ஒரு பாட்டு வரும், டக்குனு ஸ்ட்ரைக் ஆகல. என்ன பாட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மாதிரியான ஒரு வைபான ஒரு பாட்டாக இருக்கும். நம்ம டிஎஸ்பி பழைய டிஎஸ்பி புஷ்பாவில் போட்ட மாதிரியான டிஎஸ்பி இதில் பார்ப்போன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. புஷ்பா 2ல் எந்த அளவுக்கு பாட்டு இருந்துச்சு எல்லாத்துக்குமே தெரியும். நமக்கு ரசிக்கும்படியாக எந்த சாங்குமே இல்லை. அதனால எனக்கு வந்து கொஞ்சம் திக்திக்காக தான் இருந்துச்சு. ஆனால் கங்குவா திரைப்பட ஃபயர் சாங் அவர் சொல்கிறாரு, ப்ரொடியூசருமே சொல்கிறாங்க, எல்லாமே அவுட்புட் சூப்பராக இருந்திருக்கு. ஃபயர் சாங் நீங்கள் ஃபயராக கேட்பீங்க, ஃபயராகவும் நீங்கள் ரசிப்பீங்க, கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருப்பீங்கன்னு வேறு சொல்லிட்டாப்புல. அதனால் ஃபயர் சாங்காக நான் வெயிட்டிங். சூர்யா பர்த்டே அன்னைக்கு ஜூலை 23 கங்குவா திரைப்படத்தில் ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. எந்த டைமில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டால் 2 டைம் தான். காலையில் 11 மணி, அதை விட்டிங்கன்னா ஈவினிங் 6 மணி. இந்த 2 டைமில் எந்த டைமில் வேணால் கங்குவா திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபயர் சாங் ரிலீஸ் ஆகிடும். ஃபயர் சாங் ஃபயர் மாதிரி தாறுமாறாக இருக்க போகுது. உண்மையை சொல்கிறேன், நான் சும்மா போய் சொல்லிட்டு போல ஐப்பத்திரிக்காக சொல்ல, உண்மையிலே பாட்டு ரிலீஸ் ஆனால் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க ஃபயர் சாங் எந்த அளவுக்கு ஃபயராக மாஸாக இருக்க போகுது. ஓகே, கங்குவா திரைப்படத்தோட அப்டேட் மட்டும்தானா நம்ம சூர்யா சாரோட பர்த்டே அன்னைக்கு? அவரோட அடுத்த திரைப்படத்தோட அப்டேட்லாம் கிடையாதா? வாடிவாசல் படத்தோட ஏதாச்சும் போஸ்டர் ஏதாச்சும் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்டி ரிலீஸ் ஆகிறதுக்கு கடினம். பொறுத்திருந்து பார்ப்போம். சப்போஸ் சர்ப்ரைஸாக ரிலீஸ் ஆகலாம். தானு கையில் தான் இருக்குது, நம்ம ப்ரொடியூசர் தானு அவர் கையில் தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். தானு சார் வந்து ரிலீஸ் பண்ணுறாரா, இல்லை படம் வந்து டேக்கான் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாருன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். படம் மேலே ஆரம்பிச்சு நின்றுச்சு. வெற்றிமாறன் அவர் வந்து விடுதலை 2 முடிச்சுட்டு வரணும். நம்ம சூர்யா கமிட்மெண்ட் இதுக்கு முன்னாடி பண்ண கமிட்மெண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, அப்போ வந்து கார்த்திக் சுப்ராஜ் படத்துலேருந்து ஏதாச்சும் அப்டேட் வரலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிலங்க, பார்ப்போம். அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கங்குவா திரைப்படம் ரிலீஸ் நோக்கி நெருங்கிட்டு இருக்கு. அக்டோபர் மாதம் ரிலீஸ் இல்லையா, அதனால் வந்து கங்குவா தரத்துக்கு தான் வைப்பேற்றுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அது படத்தோட ப்ரொமோஷன் தான் பில்டப் பண்ணுவாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு கங்குவா திரைப்படம் ஃபஸ்ட் சிங்கிள் மட்டும் தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வேணால் ஒரு ஏதாவது சம்திங் ஷூட்டிங் ஸ்பாட் கிளிக் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வெளியாகலாம். பட் ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் வர படத்தோட அப்டேட் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. வாடிவாசல் திரைப்படத்தோட அப்டேட் மேபி எதிர்பார்க்கலாம். ஆனால் 100% வந்து இந்த ஒரு அப்டேட் மட்டும் தான் வரும். ஏன்னா கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10 ரிலீஸுக்கு நெருங்கிட்டு இருக்குது. இந்த ஒரு படத்துக்கு மட்டும் தான் ப்ரொமோஷன் வந்து தீ மாதிரி பண்ணுவாங்க. அதனால் மற்ற திரைப்படத்துக்கு வந்து அப்டேட் வரத்துக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஓகே மக்கள், நீங்கள் எவ்வளோ பேர் வந்து கங்குவா திரைப்படம் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபயர் சாங் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு டிஸ்கடெக் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.